ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக போன காடியாப்பட்டியில் இருக்கிற ஹெரிட்டேஜ் ரெசார்ட்டான சிதம்பர விலாஸை சுற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிதம்பர விலாஸ் காடியாப்பட்டி ராமச்சந்திரபுரம்ல அமைஞ்சிருக்கு. ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் கொண்ட திருமயம் ஃபோர்ட் இங்கிருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான். இங்க நீங்க ட்ரெயின்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் திருமயம் ஸ்டேஷன் தான். இந்த ஹெரிட்டேஜ் ரெசார்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. ஹெரிட்டேஜ் டபுள் ஆர் ட்வின் ரூம், செட்டிநாடு மெஜஸ்டிக் ஃபேமிலி ரூம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரூம். சந்திரமுகி படத்துல பிரபு என் மனைவி கங்கா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறத விட ஒரு அரண்மனைக்கு ராணியா இருக்கிறத தான் நான் விரும்புறேன், அதனாலதான் இந்த மாளிகைய விலைக்கு வாங்குறேன்னு சொல்லுவாரு. நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு அரண்மனைக்கு ராஜாவா ராணியா வாழணும், இல்ல செட்டிநாடு நகரத்தாரோட வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்க விரும்புனீங்கனாலும் இந்த இடத்துக்கு நீங்க தாராளமா வரலாம். இங்க 1 டே ஸ்டேக்கு 9,000ல இருந்து 12,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. This includes complimentary breakfast too. இவ்வளவு செலவு பண்ணி இங்க ஸ்டே பண்றது வர்த்தா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ரூம். ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைல்ல மாடர்ன் அமெனிட்டிஸோட ஜக்கூசி, அப்புறம் அப்பப்ப சாப்பிட செட்டிநாடு ஸ்நாக்ஸ், ரூமை விட்டு வெளியே வந்ததும் அழகான வியூ, ஸ்விம்மிங் பூல், இது எல்லாம் சேர்ந்து அப்படியே எங்களை பிரமிக்க வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை எந்த இன்ஜினியர்பா டிசைன் பண்ணாங்க, எப்படி இதை கட்டினாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் எங்க மூளைக்குள்ள இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது. நீங்க நெக்ஸ்ட் டைம் காரைக்குடி போனீங்கன்னா கண்டிப்பா சிதம்பர விலாஸ் போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி அவங்களோட சூப்பரான செட்டிநாடு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.